யோசித்தீர்களா? நான் தங்கமானை பார்த்த அந்த நொடி வரையில் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. கண்களுக்கு எதிரில் தெரிவதுதான் நம் மனதில் குழப்பத்தை உண்டாக்கும். இது கண்ணுக்கு தெரியவில்லையோ அதை நினைக்க வேண்டிய அவசியமில்லை. அதை பற்றிய கேள்வியும் எழாது. இருவருமே அரச வாழ்க்கையை தியாகம் செய்து விடுவோம். அப்படி செய்துவிட்டால் பின் கேள்விக்கு இடம் கிடையாது. இருவரும் அல்ல, நான் ஒருவள் தான். இருவரும் சென்றால் அது தியாகமாகாது, பயப்படுவது போல் ஆகும். ரகுவம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். எப்பொழுது, எந்த நொடி மன்னர் ராமன் மகாராணி சீதையை கைவிடுகிறாரோ அயோத்தியின் துயரம் தீர்ந்துவிடும். என்னால் முடியாது. ராமன் சீதையை தியாகம் செய்வதா? ராமனை தியாகம் செய்ய சொல்லவில்லை, அயோத்தியின் மன்னனை தான் மன்னன் செய்ய சொன்னேன். இத்தனை பெரிய பழி பாவத்திற்கு தாங்கள் ஆளாகிவிடக் கூடாது. திருமணத்தின் போது உனக்கு நான் அளித்த வாக்கு, சுகத்திலும் துக்கத்திலும் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்போம் என்றும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் காண்போம். நான் நமக்கு பிறக்கும் குழந்தையை அறநெறியோடு வளர்க்கிறேன். எந்த சமுதாயம், இந்த மக்கள் என் மீதும் நம் பிள்ளையின் மீதும் கலங்கத்தை உண்டாக்க தயாராக உள்ளார்களோ, இது தந்தையாக உங்களுடைய கடமை, உங்களுடைய நாட்டின் மன்னனுடைய கடமை. அரசன் கண்களில் கண்ணீர் வடிந்தால் மக்கள் கண்களில் வடியும் கண்ணீரை அவரால் பார்க்க இயலாதே. இது ராமனின் கண்ணீர், அரசனின் கண்ணீர் அல்ல. நான் உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன். கூடிய விரைவிலேயே அயோத்திக்கு வந்துள்ள கலங்கங்கள் துடைக்கப்படும். விதி ஏற்படுத்திய இந்த பிரிவை நம்முடைய முயற்சியால் மீண்டும் மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது.